ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு விக்கிரக ஆராதனை. துணை தலைப்பு தீர்த்தாடனம். மல நிர்மோச்சனம் பும்சாம் ஜல ஸ்நானம் தினே தினே. சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலமோச்சனம். ஜலஸ்நானம் உடலை பற்றிய மலத்தை, அதாவது அழுக்கை அகற்றுகிறது. சக்ருத் கீதாம்பஸில் குளித்தால் சம்சார மலம் அகற்றப்படுகிறது. ச அது, அதாவது பிரம்மம். கிருத் செய்யப்பட்டது. சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலமோச்சனம் என்றால் தன்னுடைய உயிரை எப்போதும் பிரம்மத்தோடு முட்டி செய்யப்படுகிற அந்த கீதையாகிற அம்பஸில், அதாவது கீதமாகிற நீரில் ஸ்நானம் செய்து, அதாவது முழுகி சம்சார மலத்தை கழுவி அகற்ற வேண்டும் என்று பொருள். இதுதான் தீர்த்தம் ஆடுவது, அதாவது தீர்த்தாடனம். இடா பாகீரதி புரோக்தா பிங்களா யமுனா ததா. தயோர் மத்யே கதா நாடி சுஷும்நாக்யா சரஸ்வதி. இஹா நாட்டி நதி புரோக்தா சரீரே வர்த்ததே சதா. பவனஸ்ய கதஸ்தத்ர சர்வத ஸ்நானமுச்யதே. சகல தீர்த்தங்களும் தன்னில்தானே இருக்கின்றன. இடா நாடி இடது நாடி, அதுதான் பாகீரதி நதி. பிங்களா நாடி வலது நாடி, அதுவே யமுனா. இவைகளுடைய நடுவில் சுழிமுனை நாடியாக இருக்கிற சரஸ்வதி தீர்த்தம் இருக்கிறது. சுழிமுனை புருவ மையம் ஆகும். புருவ மையத்தில் வாயுவை கதிக்கச் செய்வதுதான் எல்லா விதத்திலுமான தீர்த்த ஸ்நானம். சத்தியத்தை அறிய முடியாதவர்கள் சேர்த்து வைத்த வீண் வேலைதான் இன்று உலகில் நடக்கிற தீர்த்த ஸ்நானங்கள். மனிதன் உணர்ந்தால் மட்டுமே உண்மையை அறிய முடியும். ஆத்ம நமஸ்காரம்.